ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல இப்போ ரீசென்ட் டேஸ்ல ட்ரெண்டிங்கா இருக்கிற இந்த டிஷ் ட்ரைனர் தான் வந்து பார்க்க போறோம். அப்படி என்ன இதில இருக்குன்னு வந்து பார்க்கும்போது, நம்ம ரொம்ப நாளாவே வந்து ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்னு வந்து பார்த்தீங்கன்னா, பாத்திரத்த கழுவி டிஷ் ட்ரைனர்ல வந்து போடும்போது பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து இறங்கி கீழ வந்து தேங்கிடும். அதுவே இந்த டிஷ் ட்ரைனர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரே வந்து வர்றதுனால எல்லா தண்ணியுமே வந்து பார்த்தீங்கன்னா, அதிலேயே வந்து கலெக்ட் ஆயிடும். அது மட்டும் இல்லாம இதனுடைய ஷேப்ன்னு வந்து பார்க்கும்போது, ரெகுலரான டிஷ் ட்ரைனர் வந்து பார்த்தீங்கன்னா, சர்க்குலர் ஷேப்ல கூட டைப்ல வந்து இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்குன்னே வந்து சொல்லலாம். இது வந்து ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கிறதுனால, ஸ்பேஸ வந்து சேவ் பண்ணுமா? இல்லையா? அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்கு? இதில வந்து ஸ்பூன் ஸ்டாண்டும் வந்து வர்றதுனால, அந்த ஸ்பூன் ஸ்டாண்டோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்கு? இதனுடைய பிரைஸ் என்ன? அப்படின்னு டீட்டெயிலா தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதனுடைய பேக்கிங்ன்னு வந்து பார்க்கும்போது, மைக்கா பேப்பர்ல தான் போட்டு சுத்தி குடுத்துருக்காங்க. ஒரு நார்மலான பேக்கிங் தான் வந்து சொல்லலாம். இது ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் வைஸ் இதனுடைய குவாலிட்டின்னு வந்து பார்க்கும்போது சூப்பராவே இருக்கு. அதுக்கப்புறம் இதில என்னென்ன குடுத்துருக்காங்க அப்டின்னா, ஒரு ட்ரே வந்து குடுத்துருக்காங்க. 2 ஸ்பூன் ஹோல்டரும் வந்து குடுத்துருக்காங்க. இதில ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நோட்டீஸ் பண்ண விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாண்ட் வந்து பேலன்ஸ்டா இல்லாம ஷேக்கியா தான் இருக்கு. அது என்ன அப்டின்றத வந்து டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதில வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஹேண்ட் ஹோல்டரும் வந்து குடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிளும் கூட. தேவையானப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லாதப்போ வந்து கீழ வந்து அழுத்தி விட்டுடலாம். இந்த ட்ரேவோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பராவே இருக்கு. எதுவும் குறை சொல்ற மாரிலாம் இல்ல. அதுக்கப்புறம் உள்ள வைக்கிறதுக்கும், எடுக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்மூத்தாவே இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பூன் ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க வேணாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம். அவங்கவங்க கன்வீனியன்ட்க்கு ஏத்தா மாரி. இந்த ஸ்பூன் ஹோல்டரோட பாட்டம்ல வந்து ஹோல்ஸ் வந்து வரதுனால, தண்ணி வந்து ட்ரெயின் பண்றதுக்கு வசதியாவே இருக்கும். இதனுடைய குவாலிட்டின்னு வந்து பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஹேண்டில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுனால, தேவையானப்ப இந்த ஹேண்டில வந்து தூக்கிட்டு, இது மாரி வந்து எடுத்துன்னு போறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல வசதியாவே இருக்கும். அடுத்து இந்த டிஷ் ட்ரெய்னரோட ஓவரால் வெயிட்ன்னு வந்து பார்க்கும்போது 1.65 கேஜி வந்து வருது, ட்ரே இல்லாம. அடுத்து இந்த ஸ்பூன் ஹோல்டர்ன்னு வந்து பார்க்கும்போது, மீடியம் சைஸ் கரண்டிலாம் வந்து போடும்போது பார்த்தீங்கன்னா, எந்தவித பிரச்சனையும் இல்ல. அதேபோல ஒரு ஹோல்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2 கரண்டி தான் வந்து வைக்க முடியுது. அந்த அளவுக்கு தான் வந்து கேப் இருக்கு. இது மாரி வந்து தோசை கரண்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மீடியம் சைஸ் கரண்டி. அதுவே குழம்பு கரண்டி வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுது ரொம்ப நீட்டா இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளோர்ல போய் தடுக்குது. அப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு மைனஸா தான் அமையுது. அடுத்து இதனுடைய கெப்பாசிட்டிய வந்து செக் பண்றதுக்காக, பழைய டிஷ் ட்ரெய்னர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளாட்டான அளவுக வந்து பார்த்தீங்கன்னா, பாத்திரத்த ஆல்ரெடி வந்து வாஷ் பண்ணி வச்சிருந்தோம். அந்த எல்லா பாத்திரமும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புது டிஷ் ட்ரெய்னர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு வந்து அதே அளவுக்கு வந்து பாத்திரத்த வந்து அடுக்க முடியுதா அப்படின்னு வந்து செக் பண்றதுக்காக. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏனோ தானோன்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா, பாத்திரத்த வந்து எடுத்து போட்டுட்டுருக்கேன். ப்ராப்பரா ஆர்கனைஸ்டாலாம் வந்து அடுக்கல. ஆனா, அந்த பழைய டிஷ் ட்ரெய்னர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா வந்து அடுக்கி வச்சிருந்தாங்க. இருந்தாலும் பழைய டிஷ் ட்ரெய்னர்ல இருந்த எல்லா பாத்திரத்தையும் வந்து இதில வந்து அடுக்கியாச்சு. அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல புது டிஷ் ட்ரெய்னர்ல பாத்திரத்த வந்து நம்மளால வந்து அடுக்க முடியாது. ஆனா, பழைய டிஷ் ட்ரெய்னர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பாத்திரம் இன்னும் வந்து அடுக்க முடியும். அப்போ ஓவராலா கெப்பாசிட்டின்னு வந்து பார்க்கும்போது, பழைய டிஷ் ட்ரெய்னர விட இது வந்து கம்மியான அளவு தான் நம்மளால வந்து வைக்க முடியுது. அதேபோல இங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்டின்னா, இந்த ட்ரே வந்து வைக்கிறதுக்கும், எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருந்தாலும், பாத்திரம் வந்து அடியில சின்ன பாத்திரம் ஏதாவது சிக்கிச்சு அப்டின்னா, ட்ரே வந்து எடுக்கிறது சிரமமா தான் இருக்கும். இந்த நியூ டிஷ் ட்ரெய்னரோட ஹைட்ன்னு வந்து பார்க்கும்போது 9.5 இன்ச்சஸ் வந்து வருது. பழைய டிஷ் ட்ரெய்னரோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா, 13 இன்ச்சஸ் வந்து வருது. இதனுடைய டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, 20.5 இன்ச்சஸ் வந்து வருது. நியூ டிஷ் ட்ரெய்னரோட நீளம் வந்து பார்த்தீங்கன்னாலும், அதே 20.5 இன்ச்சஸ் தான் வருது. ஆனா, பழைய டிஷ் ட்ரெய்னர் சர்க்குலர் ஷேப்பா இருக்கிறதுனால, அதனுடைய டயாமீட்டர் வந்து சேமா தான் இருக்கும். அதுவே புது டிஷ் ட்ரெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா, நீளம் அதிகமாவும், அகலம் வந்து கம்மியாவும் இருக்கும். அப்போ பிராக்டிகலாவே கெப்பாசிட்டி வைஸ்ன்னு வந்து கம்பேர் பண்ணும்போது, பழைய டிஷ் ட்ரெய்னர விட இது வந்து புதுசு வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இதுல மொத்தம் 5 வேரியன்ட் இருக்கு. ஸ்பூன் ஹோல்டர் மட்டும் கன்சிடர் பண்ணா 2 வேரியன்ட் இருக்கும். டிஷ் ட்ரெய்னர் ட்ரே வித் 1 ஸ்பூன் ஹோல்டர் வித் 2 ஸ்பூன் ஹோல்டர் அப்டின்ட்டு. சப்போஸ் வந்து 1 ஸ்பூன் ஹோல்டரே உங்களுக்கு போதும் அப்டின்னா, பிரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். நீங்க அதையே வந்து வாங்கிக்கலாம். இந்த ட்ரே எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு வந்து பார்க்கும்போது, ஒரு சில டைம்ஸ் வந்து சின்ன சின்ன பாத்திரம் நம்ம அடியில வந்து போட்டுட்டோம் அப்டின்னா, இந்த ட்ரேய வந்து எடுக்கிறது சிரமமா தான் இருக்கும். அப்போ ப்ராப்பரா வந்து ஆர்கனைஸ்டா வந்து நம்ம இதில வைக்கிறோம் அப்டின்னா, ட்ரே எடுக்கிறதுக்கும், வைக்கிறதுக்கும் சிரமம் இருக்காது. அடுத்து எந்த அளவுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து சேவ் பண்ணுது அப்படின்றது வந்து செக் பண்ணிடலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பழைய டிஷ் ட்ரெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க கிச்சன் டாப்ல இந்த அளவுக்கு தான் வந்து ஸ்பேஸ் இருக்கும். அதனால கீழ தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டயாமீட்டர் ஈக்குவலா இருந்ததுனால வைக்க முடியல. ஆனா இந்த புது டிஷ் ட்ரெய்னர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதனுடைய அகலம் வந்து கம்மியா இருக்கும். நீளம் அதிகமா இருந்தாலும். அதனால இந்த குட்டியான ஸ்பேஸ்லயே வந்து வைக்க முடியுது. அப்ப ஸ்பேஸ் சேவிங்கா தான் இருக்கு. ஆனா கெப்பாசிட்டின்னு வந்து பார்க்கும்போது பழைய டிஷ் ட்ரெய்னர விட இது கம்மி தான். அதேபோல அந்த பாட்டம்ல இருந்த ஸ்டாண்ட் வந்து பேலன்ஸ்டா இல்லாம இருந்ததுனால, நாங்க ரீப்ளேஸ்மென்ட் தான் போட்டுட்டோம். அப்போ ஓவராலா இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தா வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இதனுடைய குவாலிட்டின்னு வந்து பார்க்கும்போது சூப்பராவே இருக்கு. அதேபோல இது கூடவே வந்து ட்ரே வந்து வர்றதுனால தண்ணி வந்து கீழ வந்து தேங்குற பிரச்சனைய வந்து பார்த்தீங்கன்னா, சால்வ் பண்ணுது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒர்த்தியான ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு ஃபீல தான் வந்து குடுக்குது. அப்போ இந்த டிஷ் ட்ரைனர் வித் ட்ரே அண்ட் 2 ஸ்பூன் ஹோல்டரோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1499க்கு வந்து வாங்கியிருந்தோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஆட் பண்ணியிருக்கோம். வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்க. இது மாரி இன்ட்ரஸ்டிங்கான ஹோம் அண்ட் கிச்சன் சம்மந்தமான ப்ராடக்ட் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணுமா? சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.